ஹலோ கைஸ், திஸ் இஸ் டாக்டர் பழனியப்பன் மாணிக்கம். சின்ன கலைவாணர் விவேக் சார் வந்து இப்போ நம்மளோட இல்லை. இந்த மாதிரி ஷாக்கிங்கான ஒரு சேட் நியூஸ் வந்து என்னமோ நம்ம ஃபேமிலியில் நடந்த மாதிரியே ஒரு ஃபீலிங். அந்த அளவுக்கு அவரோட ஆக்டிங்கும் காமெடியும் வந்து ரீச் ஆகிருக்கு. இதில் என்ன கொடுமை அப்படின்னா, 24 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு வேக்சினை போட்டுட்டு வேக்சின் போடுங்க அப்படின்ட்டு விழிப்புணர்வு மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு 24 மணி நேரம் கழித்து ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிருக்காங்க. இந்த வேக்சின் தான் இந்த ஹார்ட் அட்டாக்கு காரணமா அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ விவேக் சார் வீட்டில் வந்து அன்கான்ஷியஸாக இருந்தனால ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து உடனே வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்திருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் எவாலுவேட் பண்ணி பார்க்குறப்ப மாரடைப்புனால இதயம் துடிப்பு நின்று போயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சோன்னே உடனே சிபிஆர் ப்ரொசீஜர் பண்ணி ஆன்ஜியோகிராம் பண்ணி ஸ்டென்ட்டை போட்டு ஆர்டிஃபிஷியல் ப்ரீத்திங் மிஷின்லாம் வச்சு ரொம்ப 12 ஹவர்ஸ் தீவிர சிகிச்சை கொடுத்துருக்காங்க. ஆனால் ஹார்ட் ரொம்ப வீக்காக இருந்ததுனால அன்ஃபார்ச்சுனேட்லி பேஷண்ட்டை சேவ் பண்ண முடியாமல் போயிடுச்சு. நல்லா இருந்த விவேக் சார் திடீர்னு மாரடைப்புனால இறந்து போகிறதுக்கு 24 மணி நேரத்துக்கு முன்னாடி போட்ட வேக்சின் காரணமாக இருக்கலாமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹார்ட் அட்டாக் எப்படி வருது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். எப்படி எல்லா உறுப்புகளுக்கும் ரத்தம் தேவையோ ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு, அதே மாதிரியே ஹார்ட்டுக்கும் வந்து ரத்தம் போனால் தான் ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ ஹார்ட்டில் வந்து 2 சேம்பர் இருக்குது, ரைட் சேம்பர், லெஃப்ட் சேம்பர். ஸோ ரைட் சேம்பரில் வந்து ரைட் கொரோனரி ஆர்ட்ரி அந்த மாதிரி ஒரு ரத்த குழாய் மூலமாக பிளட் சப்ளை போகுது. லெஃப்ட் சேம்பருக்கு வந்து லெஃப்ட் கொரோனரி ஆர்ட்ரி மூலமாக பிளட் சப்ளை போகுது. ரைட் சேம்பரை கம்பேர் பண்ணுறப்ப லெஃப்ட் சேம்பர் வந்து ரொம்ப பெருசு. அதனால் லெஃப்ட் கொரோனரி ஆர்ட்ரி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த லெஃப்ட் ரத்த குழாயில் வந்து அடைப்பே இல்லாமல் இருந்தால் தான் ரத்தம் வந்து போயிட்டும் வந்துக்கிட்டும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இந்த குழாயில் அடைப்பு இல்லாத வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எப்போ கொலஸ்ட்ரால் கட்டி மூலமாக அடைப்பு வருதோ கொஞ்சம் கொஞ்சமாக ரத்த ஓட்டம் கம்மியாகி ஹார்ட்டோட ஸ்ட்ரென்த்து வந்து கம்மியாயிரும். இந்த அடைப்பு வர்றதுக்கான காரணங்கள் என்ன வேணாலும் இருக்கலாம். சுகராக இருக்கலாம், ப்ரெஷராக இருக்கலாம், ஸ்மோக்கிங், ஆல்கஹால், உடல் பருமன், ஸ்ட்ரெஸ்ஸு, கொலஸ்ட்ரால் லெவல் ஜாஸ்தியாக இருந்தால் எதுவானாலும் அடைப்பு இருக்கலாம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக வளர்ந்துக்கிட்டே போகும். ஃபஸ்ட்டு ஒரு 25% பிளாக் ஆகும், அப்புறம் ஒரு 50% பிளாக் ஆகும், அப்புறம் 75% பிளாக் ஆகும். எப்போ வந்து 100% கம்ப்ளீட்டாக பிளாக் ஆகுதோ அப்போ ரத்தம் ஓட்டம் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகி ஹார்ட்டுக்கு வந்து பிளட் சப்ளை இல்லாதனால இதய துடிப்பு நின்று போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போ விவேக் சார் கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஹார்ட் சேம்பரில் உள்ள பெரிய இரத்த குழாய் வந்து 100% கம்ப்ளீட்டாக பிளாக் ஆயிடுச்சு. அதனால ஹார்ட்டுக்கு வந்து பிளட் சப்ளையே போகாமல் இதய துடிப்பு நின்று போயிடுச்சு. இப்போ இதில் என்ன பெரிய கேள்வி அப்படின்னா, ஏன் வந்து இரத்த குழாயில் 100% அடைப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்ட்டு. ஸோ விவேக் சாருக்கு 100% அடைப்பு ஏற்படுறதுக்கான ஏதாவது காரணங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஹைப்பர் டென்ஷன், ஹை பிளட் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்கெல்லாம் ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த அடைப்பு முன்னாடியே சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக 25%லேருந்து ஆரம்பித்து 50%, 75% அப்படியே 100% கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரோக்ரஸ் ஆகி கம்ப்ளீட்டாக அடைப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ 24 மணி நேரத்துக்கு முன்னாடி வேக்சின் போட்டதுனால தான் இந்த 100% அடைப்பு வந்திருக்கு அப்படின்ட்டு யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா யூஸ்வலி இந்த அடைப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக 25%, 50% அப்படி தான் வளரும் தவிர ஒரு 24 மணி நேரத்துலையோ 48 மணி நேரத்துலையோ கம்ப்ளீட்டாக 100% பிளாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்கள் வேக்சின் போட்டதுனால தான் 100% அடைப்பு வந்திருக்கு அப்படின்னு நம்பினாலும் சரி, இல்லை வேக்சின் போட்டாலும் சரி போடாட்டியும் சரி, இந்த ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக பிளாக் ஆகி 100% அடைப்பு வந்திருக்கு அப்படின்னு நம்பினாலும் சரி, ரெண்டையுமே வந்து ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இதே வேக்சினை வந்து 7 லட்சம் பேருக்கு போட்டிருக்காங்க. வேக்சின்னால தான் 100% அடைப்பு வந்து ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னா நிறைய ஹார்ட் அட்டாக் ரிப்போர்ட் வந்து கண்டிப்பாக பார்த்துருக்கணும். ஆனால் இது வரைக்கும் ரிப்போர்ட் பண்ணதில்லை. இந்த வேக்சின்னால தான் மாரடைப்பு வருது அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ண முடியாத பட்சத்தில் இந்த நியூஸை பார்த்துட்டு நிறையா பேர் வேக்சின் போடாமல் போய் இறப்பு சதவீதம் ஜாஸ்தி ஆயிருமோ அப்படின்ட்டு ரொம்பவே பயமாக இருக்குது. இப்போ இந்தியாவில் கோவிட் 2வது அலை ரொம்ப தீவிரமாக பரவிட்டு இருக்கு. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அலையில் 25 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும் இருக்கிற யங் பாப்புலேஷன் தான் ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. என் ஃப்ரெண்டோட ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா 75% இந்த ஏஜ் குரூப் பேஷண்ட் பாப்புலேஷன் தான் ஐசியூவில் அட்மிட் ஆகிருக்காங்களாமா.
முதல்ல கொரோனா ஆரம்பிச்சப்ப என்ன சொன்னாங்க, 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க தான் ரொம்ப ரிஸ்கி. 25லேருந்து 45 வயசுலாம் அந்த அளவுக்கு வந்து பிரச்சனை இல்ல அப்படிங்கிறாங்கல்ல. இப்ப ஏன் நம்ம 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்கள ஐசியூல பார்க்கறதில்ல அப்படின்னா, 60 வயசு மேல இருக்கிறவங்கலாம் வேக்சின் போட ஆரம்பிச்சுட்டாங்க. வேக்சின் போட்டோனே அப்படியே கோவிட் வந்தாலும் ஒரு 2, 3 நாள்ல அதுவாவே சரியா போயிரும். இறப்பு சதவீதமும், தீவிர சிகிச்சை பிரிவுல அட்மிட் ஆகுற ரேட்டும் ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த மாரடைப்பு எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு டிபேட் பண்ணலாமே தவிர, இந்த இன்சிடென்ட் வந்து கண்டிப்பா வேக்சின் அலர்ஜினால கண்டிப்பா வரல. யூசுவலி வேக்சின் அலர்ஜியா இருந்துச்சு அப்படின்னா, 1/2 மணி நேரத்திலேயே தெரிஞ்சிரும். உடனே நம்ம ட்ரீட் பண்ணிரலாம். இது வந்து வேக்சின் அலர்ஜினால கண்டிப்பா கிடையாது. இந்த நியூஸை பார்த்துட்டு ஹார்ட் டிசீஸ் பேஷண்ட்ஸ்லாம் வந்து ஐயோ வேக்சின் போட்டால் வந்து மாரடைப்பு வந்துடுது நமக்கு தேவையில்லைப்பா அப்படின்ட்டு போடாமல் விட்டுட்டாங்க அப்படின்னா, கோவிட் இன்ஃபெக்ஷன் சப்போஸ் அவங்களுக்கு வந்தால் ஹார்ட் டிசீஸ் பேஷண்ட்ஸ் தான் ரொம்ப சிக்காவாங்க. ஐசியூவில் அட்மிட் ஆகிறது, ஆர்டிஃபிஷியல் ப்ரீத்திங் மிஷினை வந்து யூஸ் பண்ணுறது, சம்டைம்ஸ் வந்து லைஃப்பை சேவ் பண்ண முடியாமல் கூட போயிடலாம். வேக்சின் போட்டால் மாரடைப்பு வரும் அப்படின்ட்டு எந்த ஸ்டடீஸ்லையும் இது வரைக்கும் ரிப்போர்ட் பண்ணதில்லை. ஆனால் வேக்சின் போட்டால் கோவிட் ரிலேட்டட் டெத், அதாவது இறப்பு சதவீதம் வந்து ஆல்மோஸ்ட் 0% அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. என்னோட சின்சியர் ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, வேக்சின் தான் மாரடைப்புக்கு காரணம் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ண முடியாத பட்சத்தில் இந்த இன்சிடெண்ட்டை வச்சுக்கிட்டு எனக்கு வேக்சின் வேண்டாம் அப்படின்ட்டு யாரும் முடிவுக்கு வந்துட வேண்டாம். இந்த கோவிடு நம்மளை விட்டு எங்கேயும் போகிற மாதிரி தெரியல. இன்னும் ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு இப்படி தான் சுற்றிட்டு இருக்க போது. நீங்கள் வேக்சின் போட்டுக்கிட்டிங்கன்னா கோவிட் உங்களை ஒன்றும் பண்ணாது. சப்போஸ் போடலை அப்படின்னா என்ன பண்ணுமோ ஏது பண்ணுமோ அப்படின்ட்டு பயத்திலேயே இருக்கணும். அதனால ஸ்டே சேஃப், கெட் வேக்சினேட்டட். I'll see you in the next video. Bye-bye.